ஒரு குட்டி கதை. ஒரு நாட்டோட அரசன் என்ன பண்றானா, தன்னோட நாடு வந்து வருங்காலத்துல வரலாறுல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்ன நாட்டுல உள்ள எல்லா பில்டிங்கும் பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா வந்து ரெடி பண்றான். மிகப்பெரிய வைடூரியங்கள், வைரங்கள் இதெல்லாம் வச்சு கூட பெரிய பெரிய பில்டிங்ல வந்து டிசைன் பண்றான். நல்ல ஒரு ஆடம்பரமா தன்னோட நாட்டை வந்து ரெடி பண்றான். ஆடம்பரமா தன்னோட நாட்டை ரெடி பண்ணிட்டு ஒரு புலவரை கூட்டு என்னோட நாட்டை வந்து நீங்க புகழ்ந்து பாடுங்கன்னு சொல்லி ஒரு புலவர் கிட்ட வந்து சொல்றான். சோ புலவர் வந்து இந்த நாட்டை பூரா சுத்தி பார்த்துட்டு இந்த நாட்டை புகழ்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு அந்த புலவர் வந்து சொல்றாரு. உடனே மன்னருக்கு பயங்கர கோவம் வருது. இந்த என் நாடு பூரா பாருங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பில்டிங், விலை உயர்ந்த பொருட்கள் எவ்வளவு இருக்குது, நீங்க புகழ்ந்து பாடுறது இல்லைங்க அப்படின்னு அந்த மன்னர் வந்து சொல்றாரு. உடனே புலவர் சொல்றாரு, அழகு அப்படிங்கிறது ஆடம்பரத்துல கிடையாது. உங்க நாட்டு மக்கள் வந்து என்னைக்கு வறுமை இல்லாம இருக்காங்களோ, என்னைக்கு அவங்களுக்கு வந்து இலவச கல்வி, இலவச மருத்துவம் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலிட்டியா கிடைக்குதோ, அது மட்டும் இல்ல அவங்களுக்குள்ளார எப்போ வந்து பொழுதுபோக்கு சந்தோஷங்கள் வந்து எல்லாம் அதிகமா இருக்குதோ, மக்கள் எப்போ வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகள் போக அவங்க பொழுதுபோக்கு ரீதியாகவும் அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ உங்க நாடு பூரா சுத்தி இருக்குதோ, அப்பதான் உங்க நாடு அழகா இருக்குமே தவிர வெறுமன பிரம்மாண்டமான பில்டிங் கட்டலாம் உங்க நாடு வந்து அழகாகாது அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வந்து அந்த மன்னர் கிட்ட வந்து சொல்லிட்டாரா. சோ இதுதான் அழகு. அழகுங்கிறது பிரம்மாண்டத்துல கிடையாது, மக்களோட சந்தோஷத்தையும் அவங்களோட முன்னேற்றத்தை அழகு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது கதையில வந்து சொல்றாங்க.